ஜிம்ல உங்களுக்கு டிராப் செட்ஸ் முக்கியமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கு 90 நாள்ல சிக்ஸ் பேக் சேலஞ்சில் டே 24 மார்னிங் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 79.90. என்ன தான் புதுசாக பார்த்தீங்கன்னா என் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் மீல் நான் 12 தான் சாப்பிட்டேன், அதுவும் 4 ஓவர்லெக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் மீல் தான் வெறும் ரைஸ் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு ப்ரோட்டீன் எதுவும் எடுக்கல. அப்படி நேராக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு பேக் அண்ட் ட்ரைசெப்ஸ் டே. ஜிம்ல வந்து நீங்க டிராப் செட்ஸ் போடலாமா வேணாமான்னு கேட்டா அது வந்து நீங்க பிகினரா இல்லைனா ஒரு இன்டர்மீடியட்டான்னு சொல்லி அதில் தான் டிபெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க ஒரு பிகினரா இருந்தால் டிராப் செட்ஸ் மேபி அந்த நியூ பிகின்ஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு இன்டர்மீடியட்டா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஃபெயிலியர் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெயிட் குறைக்கிறதுனால நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் கெயின்ஸ் மேக் பண்ணுவீங்கன்னா மேக் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த டிராப் செட் வந்து நீங்க ஒர்த் இல்ல. அப்புறம் நீ ஜிம் முடிச்சுட்டு ஓட் மீல் சாப்பிடல, ஒரு ப்ரோட்டீன் பாரும் அப்புறம் ஒரு பெப்சி ஜீரோ மட்டும் தான் குடிச்சேன். குடிச்சிட்டு நண்பர்களோட வெளியே கிளம்பியாச்சு. வெளியே அவங்க எல்லாம் வழக்கம் போல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. நான் ஒண்ணுமே சாப்பிடாம சும்மா அவங்க வாயை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருக்கானோ தேடி வாரானோ திங்கானோ ஒண்ணுமே திங்க முடியல. டயர்டுன்னுக்கிட்டு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஒரு பஸ் ஒரு டிவைடர்ல சொறி விட்டுருக்கான். ஆனா உள்ள இருக்க யாருக்குமே எந்த அடியும் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு ப்ரோட்டீன் எதுவும் எடுக்காதனால இன்னைக்கு ஃபுல் ப்ரோட்டீன் மீல் இந்த லாஸ்ட் மீல் தான். ஆனா இந்த மீல்ல எதுவும் கார்ப்ஸ் எதுவும் எடுக்கல, ஃபுல்லா ப்ரோட்டீன் மட்டும் தான். 450 கிராம் சிக்கன். அந்த 450 கிராம் சிக்கனை உள்ள தடவுக்குள்ள போகும்போது ஆயிருச்சு. கஷ்டப்பட்டு தான் ப்ரோட்டீன் காண்டி சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் கிரேட்டின் எடுக்க உனக்கு மறந்துட்டேன். கிரேட்டின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்திக்கிட்டு இருந்தேன். வெளியே சுத்திட்டு அப்படி நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.